ஒண்ணுமே இல்ல, நோட்டாவோட அதிகமா ஓட்டு வாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்க பயப்படுறீங்க? இப்ப பாருங்க, உதயநிதி மேட்டர் டிலே ஆயிடுச்சு. ஏன் டிலே ஆச்சுக்கு நம்ம கேள்விப்படுறது என்ன? ஓரல் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இந்த மாதிரி பண்றாங்கன்னு. ஏன்னா இதுல டிஎம்கே பயந்து போயிருக்கு. உடனே பப்ளிக் ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டும் எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க, வரப்போறது இல்ல. நம்ம பார்ட்டி நிறைய சீட்டை வின் பண்ணி நமக்கு கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கணும் நம்ம பேஸ. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம். நிர்மலா சீதாராமன் நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படி ஒரு எக்ஸ்ல அப்படி ஒரு அறிக்கையை போட்டாங்க. ஸோ அதை ஹைகோர்ட்டும் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மிஸ்டர் அனந்தகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? பிகாஸ் அதை தவறா போட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. இல்லப்பா அவங்க சொன்னதுல ஒரு நியாயம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எதை சொல்றீங்க? எதை தப்பா போட்டுட்டாங்க? அதாவது தமிழ்நாடுல அந்த ஒளிபரப்ப மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவங்களோட எக்ஸ் இதுல அக்கௌண்ட்ல போட்டிருந்தாங்க. இது டிஎம்கே கவர்மெண்ட் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கு மிஸ்டர் ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிட்டாரு. அதே மாதிரி ஹைகோர்ட் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இல்லைங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க இதுல? இல்ல, சுப்ரீம் கோர்ட் எதுவும் சொல்ல சார். மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிச்சாங்க, இந்த மாதிரி ஓரல் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இந்த மாதிரி பண்றாங்கன்னு. ஏன்னா இதுல டிஎம்கே பயந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி பல கோவில்கள்ல அலோவ் பண்ணல. அப்புறம் பிளெயின் க்ளோத்ஸ்ல சில போலீஸ் பீப்புள் வேர் இன்வால்வ் டு ரிமூவ் பிக் ஸ்கிரீன். அண்ணாமலை மாதிரி தலைவர்கள், மற்ற தலைவர்கள்லாம் ஏன் சொல்லுவாங்க இத? ஆமா, அண்ணாமலை கூட அதை பெருசா எடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இது கோர்ட்டுக்கு மேட்டர் போன உடனே உடனே கோர்ட் டேக் அப் பண்ண உடனே இது பேக் ட்ராக் ஆயிடுச்சு மேட்டர். நீங்க சேலத்துல இளைஞர் மாநாடுல திருப்பி 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 தலைவர்கள்ல யார, அதாவது பிஜேபி எங்க பார்த்தாலும் பூதம் தெரியுது பிஜேபிக்கு, இவங்க டிஎம்கேக்கு வளர்ந்துருச்சு. இவங்களே அதை இது பண்றாங்க. எந்த கட்சி ஒண்ணுமே இல்ல, நோட்டாவோட அதிகமா ஓட்டு வாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்க பயப்படுறீங்க? டிஎம்கே தலைவர்கள் பயப்படுறது காரணம் என்ன? Why are you worried? இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு சார் டிஎம்கேக்கு. எனக்கு கிடைத்த தகவல் டாக்டர் கணேஷ், தேர் ஆர் அட்டெம்ப்ட்ஸ் டு see that இதை பெருசு பண்ணக்கூடாது, பெருசு பண்ணி அதாவது இது பெருசா கொண்டாடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இது இருந்தது. அதனால்தான் இவங்க பேக் ட்ராக் பண்ண முடியாச்சு கவர்மெண்ட்டுக்கு. ஓகே. ஓ, அந்த அளவுக்கு மேட்டர் போயிருக்கு. நெருப்பு இல்லாம புகை வராதுங்க. சரி. ஓகே. They made some attempts, then they realized it is foolish. ஓகே. உடனே பப்ளிக் ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டும் எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க, ஆர்டர்ஸ் எல்லாம் போலீஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது இந்த மாதிரி மேட்டர்ல. நிச்சயமா. நீங்க அதே மாதிரி ஐஎன்டிஏ கூட்டணி ஒன்னா சேர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்பதான் சார் சொன்னீங்க. அவங்க ஒரு வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு? இன்னும் மம்தாவும் காங்கிரஸும் சண்டை போட்டு தான் இருக்காங்க, அகிலேஷும் காங்கிரஸும் சண்டை போட்டு தான் இருக்காங்க, மகாராஷ்டிராலையும் சண்டை இருக்கு, எங்க போனாலும் சண்டை தான் இருக்கு. அப்படி என்னதான் சார் ஆகும்? இப்ப ஐஎன்டிஏ கூட்டணி வாய்ப்புகள் இருக்கா? இந்த நேரத்துல அலையன்ஸ் பேச வேண்டிய நேரத்துல ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ரா பார்ட் 2 போயிருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க அத? டாக்டர் கணேஷ், அவங்க எதெல்லாம் எப்பப்ப எதை செய்யணுமோ அதை அவங்க, அதாவது ஒரு வருஷமா பேசிட்டு இருக்காங்க, ஒன்னா வரணும், ஒரே தொகுதியில போட்டியிடணும். ஆனா பாருங்க, இப்போ ஆச்சு, ஜனவரி வந்தாச்சு, ஜனவரி முடிய போகுது. இன்னும் அந்த பேசிக் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஒரு லீடர்ஷிப்ல அக்ரி பண்ண முடியல, கன்வீனர்ஷிப்ல அப்ளை பண்ண முடியல. நிதிஷ் ஒரு பக்கம் குமார் ஃபீல் பண்றாரு, மம்தா ஒரு பக்கம் இடதுசாரி கட்சிகள் மேல காயறாங்க, காங்கிரஸுக்கு அவளை அகாமடேட் பண்ண மாட்டோம் சமாஜ்வாதி சொல்றாங்க. இன்னும் அவங்க அந்த ஒற்றுமை வரல. ஆனா அதுக்கு இது உடைஞ்சு போயிடும் நான் சொல்லல, உடையாது. ஆனா பச இல்லைங்க, க்ளூ, the glue is missing. ஓகே. பட் அது காங்கிரஸ் தானே சார். அவங்க ஏன் அந்த ஒரு நடுநிலைமையா இருந்த ஒரு மாதிரி ஏன் அந்த ஒரு கன்வீனர் மாதிரி பேசி முடிக்க மாட்டேன்றாங்களே?
ஏன்னா வந்து அவங்க ஜனவரி எண்டு வந்துடுச்சு. இன்னும் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல எலக்ஷன் வந்துரும்ன்ற மாரி சொல்றாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல இன்னும் 2 மாசத்துல எப்படி சார் முடியும்? டாக்டர் கணேஷ் அவங்க என்ன நெனச்சாங்க காங்கிரஸ், நம்ம இந்த தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு பண்ணலாம். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், சாரி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் தேர்தல் ஜெயிச்ச பிறகு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பவர் வரும். இந்த சின்ன கட்சிகள்லாம் நம்ம சொன்னத கேட்பாங்க. தே வில் அக்செப்ட் அவர் லீடர்ஷிப்னு ஒரு கால்குலேஷன் போட்டாங்க. ம். அதனால என்ன பண்ணாங்க, பேசவே இல்ல. அதுல தான் நிதிஷ்குமார்லாம் சொன்னாரு, இதெல்லாம் பேச முடிக்க வேண்டிய விஷயத்த ஏன் நீங்க டிலே பண்ணீங்கன்னு. இல்ல ம். அப்புறம் கர்கே சொன்னாரு, இல்ல அப்புறம் பேசலாம், அப்புறம் பேசலாம். ஏன்னா அவங்க ராகுல் காந்திக்கு என்னன்னா, ம். காங்கிரஸ் செகண்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடாது. ஓகே. ம். இந்த கட்சிகள் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃபைட் ப்ராப்ளம் இஸ் வித் பிஜேபி. ஆமா. ம். நீங்க எங்க மாநிலத்துல வந்து எங்களோடே போட்டி போடுறீங்க. ம். இப்ப மம்தா கேக்குறாங்க, இவர் இப்ப நியாய யாத்திரான்னு ஒண்ணு கிளம்பியிருக்காரு பாருங்க. ஆமா. ம். மம்தா கேக்குறாங்க, நீங்க மேற்கு வங்காளத்துல வந்து யாருக்கு எதிர்த்து நியாயம் கேட்க போறீங்க? ஏன்னா, மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்கள்லாம் மம்தாக்கு எதிர்த்து இருக்காங்க. ஆமா. ஆமா. ம். அவங்க சொல்றாங்க, இங்க வந்து நியாயம் என்ன கேட்கிறீங்க? சோ அதனால பாருங்க, ம். காங்கிரஸோட அசர்ஷன் ராகுல் காந்திக்கு எப்படியாவது காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் இருக்கணும். ம். பட் இவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் வேணும்னா நீங்க அங்க ஜெயிங்க. ஏன்னா ஒரு 200 தொகுதி இருக்குங்க. வேற காங்கிரஸ் அண்ட் பிஜேபி டைரக்ட் ஃபைட். டைரக்ட் ஃபைட். ஆமா. அண்ட் ம். வித்தவுட் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் 100, 150 சீட் ஜெயிக்கல வச்சுக்கோங்க. ம். அலையன்ஸ் நிக்க முடியாது. ஏன்னா 150 சீட்டு ஜெயிச்சிருவாங்களா சார்? அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தானே. ஏன்னா அதுதான் கொஸ்டின் மார்க். நீங்க காங்கிரஸ் 100, 150 வந்த பிறகுதான் நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்ன்மெண்ட் பார்க்க முடியும். அதனால ஆமா. அலையன்ஸ்குள்ள என்ன ஃபீல் பண்றாங்க, எதிர்க்கட்சிகள் நம்மலாம் ஒண்ணும் ஆட்சியில வரப்போறது இல்ல. ம். நம்ம பார்ட்டி நிறைய சீட்ட வின் பண்ணி நமக்கு கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கணும் நம்ம பேஸ. ம். அது பாருங்க டிஎம்கேல இருந்து ஆரம்பிச்சு சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும், என்சிபி, அது என்சிபி பிளவாயிருக்கு, சிவசேனா பிளவாயிருக்கு. இந்த ம். சின்ன கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம ஸ்ட்ரென்த்த நம்ம பார்த்துக்கணும்னு. ம். காங்கிரஸ் அங்க போட்டியிடுங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க உங்க பர்ட்டிகுலர்லி வட மாநிலங்கள்ல வேர் யூ ஆர் டைரக்ட் ஃபைட் வித் பிஜேபி. யூ ஃபைட் தட் பேட்டில். அந்த பேட்டிலுக்கு ஒண்ணுமே பிரிப்பரேஷன் ஆகலீங்களே. அந்த பேட்டில் வந்து ஃபைட் பண்ணா நிச்சயமா 1:1 ரேஷியோல 90% வந்து பிஜேபி அள்ளிட்டு போயிடுவாங்களே சார் அப்போ. இல்ல இவங்களுக்கு அதுக்கு ஒண்ணுமே அதுக்கு இல்லாமலா அதுக்கு போயிடும்? அதுக்கு அடிப்படை காரணங்கள் இருக்குல்ல. காங்கிரஸோட தவறுகள். ம். ச- இல்ல பட் அதையும் அவங்க பிரதமர் மோடியை ப்ளேம் பண்றாங்க. எங்களால வளர முடியல, உங்களால. சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் சார். அதாவது வந்து தமிழ்நாடு பத்தி. இளைஞர் அணி மாநாடு. நீங்க வந்து அத பத்தியும் நம்ம லைட்டா டச் பண்ணோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்த மகுடம் அப்படின்ற மாரி பார்க்கிறதா? இல்லாட்டினா வந்து எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? நெறைய ஃப்ளாஸும் இருந்துச்சு அப்படின்ற மாரியும் பேசுறாங்க. இது தேவையான்னு வந்து கேட்கறாங்க. ஆ அந்த அளவுக்கு ஒண்ணும் சூப்பரா இல்லன்னு நெறைய பேர் சொல்றாங்க. உங்களுக்கு வந்து நியூஸ் எப்படி சார்? கொஞ்சம் எந்தூசியாசம் கம்மியா இருந்ததுங்க. அதுக்கு ஏன்னா யூசுவல் நல்ல ஒரு இது இருக்கும். ஆமா. அதாவது இத அனவுன்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பயங்கரமா இருக்கும். ம். ஆமா. ஆனா இதுல என்ன ஆச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி ம். நியூஸ் வந்துருச்சு. இந்த இளைஞர் அணி முடிந்த பிறகு 24 தேதி வாக்குல நல்ல நாளா பார்த்துருக்காங்க. அந்த நாள் இன்னைக்கு இவர் துணை முதல்வர் ஆயிடுவாரு அப்படின்னு இந்த நியூஸ் மேல் வட்டாரங்கள்ல இருந்தா இது கசிச்சுது. ஆமா. ம். அதனால தான் இத சீரியஸா பேசப்பட்டது. ம். அதுக்கப்புறம் இந்த நியூஸ்க்கு என்னன்னு தெரியல. ஸ்டாலினே அவர ரியாக்ட் பண்ணிட்டார். ஆமா. இல்ல நான் ஹெல்தியா தான் இருக்கேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அ அப்படின்ற மாரி அவருக்கு வந்து துணை முதல்வர்லாம் வதந்தி அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு அவரு. அது வதந்தி, புரளி சொன்னதுனால என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, உதயநிதி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. ஓ! ஓகே. ம். நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, என்ன இப்படி ரியாக்ஷன் வந்துருச்சு. இப்படி அவர் பண்ணியிருக்க வேண்டாமே ஃபாதர். ம். அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஓகே. இதனால என்ன ஆச்சு பாருங்க, இப்போதைக்கு இந்த மாரி ஒண்ணும் இல்ல சொன்ன உடனே அது எந்தூசியாசம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. 2வது இந்த மாநாட உதயநிதிய ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு தான் இருந்தது. ஆமா. ம். பாருங்க, ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிங்கிறது சந்தேகம் யாருக்கும் இல்லைங்க. ம். நோபடி இஸ் டவுட். கரெக்ட் தானா சார்? ஏன்னா ஏன்னா வந்து கனிமொழி இருக்காங்க, ராசா இருக்காங்க, நெறைய பேர் உழைத்தவர்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு திடீர்னு உதயநிதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர், ஆ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து துணை முதலமைச்சரா கூட ஆயிடுவாரு போல. இது ஒரு நியாயமான ஒரு இதுதானா? நியாயம் தாங்க. பட் அந்த திமுக கட்சியில அவர் கலைஞரே அந்த மாரி தானே ஒரு இது சிஸ்டம் வச்சுட்டாருங்கல்ல. இது கலைஞர் பாருங்க, இதனால எத்தன பேர் கட்சி விட்டுட்டு கூட போனாங்க. வைகோ எல்லாம் கட்சி விட்டுட்டு போனதே ஸ்டாலின். ஆனா அதே வைகோ திருப்பி டிஎம்கேயோட இது பண்ண முடியாச்சே.
ஆமா. இப்போதைக்கு வந்து அவர் தான் திரும்பி வந்துட்டாரு. இப்போ வந்து துரைக்கு வந்து சீட்டு கேட்டுட்டு இருக்கிறதா வேற சொல்றாங்க. எம்பி இல்ல சீட்டு. அதாங்க. அதுல பாருங்க, எதுக்காக விட்டுட்டு போனாங்களோ, ஆமா. ம். அவங்க திருப்பி வர முடியாது ஆயிடுது. அதாவது உதயசூரியன் கீழ தான் அவங்க மலர முடியும்னு ஒரு வந்துருச்சு. ஆமா. அது உதயசூரியன் கீழ பார்த்தீங்கன்னா, அது குடும்ப இதுதான். அது நீங்க ஒண்ணும் நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர் கணேஷ் நாட் ஒன்லி இன் அட் த டாப் லெவல். நீங்க மாவட்டத்தெல்லாம் பாருங்க, மாவட்ட ஆட்சியாளர், அவர் ஃபேமிலி. ஆமா. இங்க ம். பாருங்க, ஸ்டாலினோட சேலம் மாநாடுல ஒரு 3 விஷயம் வெளில வந்ததுங்க. ம். அவரோட ஸ்பீச்ல. ம். ஒண்ணு என்ன சொன்னாரு, நமக்கு த்ரெட் வந்து பிஜேபி தான். நம்ம ஆமா. ம். ஆட்சிக்கு, கட்சிக்கு, கொள்கைக்கு அத நம்ம ஃபைட் பண்ணணும்னாரு ஐடியாலஜி. ம். 2வது பாயிண்ட் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவர் ஹி பிரைஸ்ட் உதயநிதி. ஆனா கூடவே இன்னொரு விஷயம் சொன்னாரு. ஏன்னா ம். இந்த வாரிசு அரசியல வச்சு ரொம்ப டிஎம்கே சர்க்கிள்ல பேச்சு அதிகமா இருக்குது. என்ன ஆமா. சொன்னாரு, உதயநிதி ஒண்டி இல்லை, நீங்க எல்லா தொண்டரும் என்னோட வாரிசுன்ட்டாரு. ஆமா. ஒரு இமோஷனலா ஆமா. டச் குடுத்தாரு. ம். 3வது விஷயம், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். இப்ப லோக்சபா டிக்கெட் பாருங்க, யார கேண்டிடேட்ட நிப்பாட்ட போறாங்கன்னு வச்சுட்டு கட்சிக்குள்ள ஒரு டென்ஷன் ஓடிட்டு இருக்கு. ஆமா. ம். அதனால அவர் என்ன சொன்னாரு, யாருக்கு டிக்கெட் கிடைக்க போறது பார்லிமென்ட் தேர்தல் அத பத்தி கவலைப்படாதீங்க. யாரு ஜெயிப்பார்களோ அவருக்கு தான் டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா இன் அதர் வேர்ட்ஸ் ம். அது ஒரு ரிப்ளையா இருந்தது. ஏன்னா உதயநிதி பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அப்பாக்கே அப்பீல் பண்ணாரு. நீங்க ம். இளைஞர்களுக்கு அதிக சந்தர்ப்பம் குடுங்க. ஒரு குடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்கன்னு. ம். ஆமா. அதாவது என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வாண்ட் அ ஸ்பேஸ். கரெக்ட். யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவை. ஆனா ம். பெரிய பெரிய புள்ளிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பெரிய 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 புள்ளிகள் பின்னாடி தே ஹேவ் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஆமா. டிஆர் பாலு, ஆமா. கட்சிக்குள்ள துரைமுருகன். கட்சிக்குள்ள அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு கேடர்ஸ்க்கு. ஆமா. ம். சோ அப்படி இருக்கும் பொழுது இதுல மேட்டர் இப்ப பாருங்க உதயநிதி மேட்டர் டிலே ஆயிடுச்சு. ம். ஏன் டிலே ஆச்சுக்கு நம்ம கேள்விப்படுறது என்ன? இல்ல குடும்பத்துல எடுத்த முடிவு தான் இப்ப நீங்க பண்ணிடுங்க. உங்க மேல பாரத்த குறைச்சுக்கோங்க. உங்க ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு வீட்ல சொன்ன போல. ம். அப்போ மத்த ஸ்டாலினோட குளோசர்ல என்ன சொல்லல, இத பண்ணீங்கன்னா அது வாரிசு அரசியல் ஒரு சார்ஜ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ம். எதிர்க்கட்சிகள் அத நன்னா புடிச்சுப்பாங்க. நம்ம ம். பிரதமரே அத பத்தி சொல்லிட்டே இருக்காரு. வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். அது ரீஜனல் பார்ட்டிஸ்ல ரொம்ப அதிகமா இருக்குது. இது கொஞ்சம் லோக்சபா தேர்தல் பிறகு பார்த்துக்கலாம். ஆனா இப்ப கூட நான் சொல்றேன் டாக்டர் கணேஷ், ம். எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம். ஏன்னா பாருங்க 2013ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல. ஆமா. நம்ம ஸ்டாலினே சொன்னாரு, உதயநிதி நிச்சயம் வரமாட்டாரு நிச்சயம் அரசியல். வரமாட்டாரு அப்படின்ற மாரி தான் சார் சொன்னாரு. அதனால இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலைமை இருக்குதோ, நாளைக்கு என்ன ஆகுங்கிறது சொல்ல முடியாது. ஆனா இது நடந்தே தீரும். ஆனா எப்ப லோக்சபா நடக்கும்? எலக்ஷனுக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? ஏன்னா வந்து மேபி தே கேன் கிளைம் தர் விக்டரி அண்ட் தென் கம் பேக் அப்படின்ற மாரி அவங்க நினைக்கலாம். இல்லையா? ஆமா. தட் அது வுட் பி அது ஒண்ணு செய்யலாங்க. அவங்க தே கேன் கிவ் இட் அஸ் எ ட்ராஃபி ஃபார் ஆமா. குட் பெர்ஃபார்மன்ஸ் இன் லோக்சபா சீட்ஸ். அது உதயநிதி தான் காரணம். ம். சொல்லி அதுக்கு அவருக்கு அது மாரி ஒரு பண்றது யோசிக்கலாம். பட் தென் சார் போன தரம் மாரி டிஎம்கேக்கு ஃபுல்லா பாருங்க அவுட் ஆஃப் 30 நான் பாண்டிச்சேரி சேர்த்துக்கிறேன். 40 சீட்ல 40. 38 நம்ம 39 எடுத்துப்போம். ம். 39ல 38 டிஎம்கே அணிக்கு போச்சு. ஆமா. ம். கூட்டணிக்கு. ஆமா. அது ரிப்பீட் ஆகுங்கிறது டவுட் சார். ஐ இல்ல டோன்ட் இந்த திங்க் வாட்டி ரிப்பீட் ஆகுறது நெறைய கஷ்டம் தான் சார். அவ்வளோ ஃபுல்லா இருக்கும். 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறது கஷ்டங்க. ஆமா. நிச்சயமா. ஓகே சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. எல்லாம் ஏன்னா இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. உங்ககிட்ட நெறைய பேர் கேட்க சொல்லியிருந்தாங்க. இன்னொரு வீடியோல வெரி குயிக்காவே சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.